இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா தேடி படிங்க. அதே தப்பாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கரெக்டாக எடுத்து படிங்க. இந்த வீடியோ எதுக்காக போடுறாங்கன்னா, இது புத்தகத்துலேருந்து நிறையா எடுத்து படிக்கலாம், அதுலேருந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் திருப்பி சொல்ல போகிற கதை நேர்மை. இதில் வயசான பாட்டி இருந்தாங்களாம். அவங்களுக்கு யாருமே இல்லையாம், ஒரே ஒரு பேத்தி மட்டும் இருந்தாங்களாம். அப்போ அந்த பேத்தி சொல்லிச்சான், எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது, ரொம்ப நாளாக சாப்பிடவே இல்லை, வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பேத்தி பாட்டிகிட்ட. அப்போ சொன்னாங்களாம், நம்மள்கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம ஏழை அப்படின்னு. அந்த காலத்தில் அவங்க பணக்காரவங்களாக இருந்தாங்களாம். இப்போ யாருமே இல்லையா, அதனால ஒரே ஒரு கோல்டு பிளேட் மட்டும் இருந்துச்சான். அது அந்த பாட்டிக்கு தெரியாது. ஒருத்தவங்க எடை போட வருவாங்களே, எடைக்கு தூக்கி போட, எடைக்கு போட்டால் காசுலாம் தருவாங்க அப்படின்னு சொல்லி அது வந்தாங்களாம். இப்போ அந்த தட்டை ஊக்க வச்சு சுரண்டி பார்த்தப்ப தங்கம்மா தெரிஞ்சே தூக்கி போட்டு நம்ம திருப்பி கம்மியாக காசு வாங்கி இந்த பிளேட்டை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். திருப்பி தங்கம்னு சொல்லாம அந்த பாட்டியை ஏமாத்த பார்த்துருக்காரு. திருப்பி வேற ஒருத்தவங்க வந்தாங்களாம். அவங்கள்ட்ட கொடுத்து ஊக்க வச்சு திருப்பி சொல்லி பார்த்தாங்களாம். அது கோல்டு பிளேட்டு. தெரிஞ்சு பாட்டிகிட்ட சொன்னாங்களாம். திருப்பி வந்தவங்க எடைக்கு போடுவாங்க. அவங்க திருப்பி இது கோல்டு பிளேட்டு, என்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காசும் தரேன், இருக்கிற எல்லாத்தையும் தரேன், இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சரின்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டாங்களாம். திருப்பி அந்த ஃபஸ்ட்டு வந்தார்ல, தூக்கி போட்டார்ல கோல்டு பிளேட்டை, இப்போ திருப்பி வந்தாராம். சாரி அது நல்ல பிளேட்டு தான், நீங்கள் 10 ரூபா கொடுங்க, நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பாட்டி சொன்னாங்களாம், நாங்கள் ஏற்கனவே ஒருத்தவர்கிட்ட அந்த கோல்டு பிளேட்டை கொடுத்து நிறையா பொருட்கள் வாங்கிட்டோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏமாத்த பார்த்தீங்க, அவர் நேர்மையாக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்களாம். இதில் நேர்மையாக இருக்கணும். வேற எதாவது தெரியாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. நன்றி.